நீ நிதானமா இல்லை, உன் காலு தரல படலை. பின்ன இது என்ன தண்டவாளமா? என்னடா பைத்தியம் வளர்ற? டேய் நடிக்காதடா. இந்த நடிக்கிறதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கண்ணே. சாமி, நடிச்சு மறைக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய இது கிடையாது, சரியா? நீ ஏன் அவனை நினச்சி பில்டப் பண்ணிக்காது. அதான்டா நானும் சொல்கிறேன். அந்த பிள்ளையா வந்து உன்கிட்ட பேசுறதுனால அந்த பிள்ளைக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓ நல்லதுக்காக சொல்கிறேன், வெட்டியா ஏமாந்து போயிடாத. உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் ஏதாச்சும் வாயை விட்ட பல்ல உடச்சிருங்க. டெடி மாப்பிள்ள எல்லோரும் பார்க்குறாங்கடா, கையேறா. நீ ஏதோ சிரிச்சு விளையாட்டா பேசி பழகிறது தான் மாப்பிள்ள அப்படி பேசினேன். நீ இவ்வளோ சீரியஸாக இருப்பலாம் தெரியாதுடா. எதிரா விளையாட்டு? வேற எந்த விஷயத்துல வேணா விளையாடு, நான் கேட்குறேன். ஆனால் இந்த விஷயத்துல நீனு மட்டும் இல்லை, வேற யார் என்ன சொன்னாலும் இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னா அப்போ போய் சொல்லிட வேண்டியதானே மாப்பிள்ள? சொல்லலான்னு தான்டா பார்க்குறேன். காலேஜில் எந்த பசங்கிட்ட பேசாத பொண்ணு என்கிட்ட மட்டும்தான் வந்து பேசும். ஆனால் இப்போ இப்படிலாம் இருக்குன்னு போய் சொன்னா எங்கே என்ன தப்பாக நினச்சிடுவாளுன்னு பயமாக இருக்கு. பிடிக்காமலே அவன்கிட்ட பேசப்போது விட்டுறாத மாப்பிள்ள. காலம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நம்மளும் அதுக்கு டஃப் கொடுத்து போனால் தான் உண்டு. ஹலோ, ஜஃபி. நான் வந்துட்டேன் ஜஃபி. இன்னைக்கு என்ன போய் சொல்லிட்டு போகிற? அவள் பண்ண காலேஜ் ப்ராஜெக்ட் கேட்டேன், தர்றேன்னு சொன்னான். ஹலோ, ஜெஃபி நான் வந்துட்டேன். சரி ஓகே. சி, நம்ம எதுக்கு பயப்படுறோம்? ஏன் பேர் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அது சரி, ப்ராஜெக்ட் என்ன இது காலேஜ்லேயே கேட்டிருக்கலாம்ல, அதுக்கு இவ்வளோ தூரம் வருவியா? யோத்தி கரெக்டாக கேட்டுவிட்டாலே. கேட்டிருக்கலாம்ல. கேட்கலான்னு தான் ஜஃபி நான் இருந்தேன். வேற ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேன். நல்லா மறந்தப்போ இந்தா மண்டே மறக்காம கொண்டு வந்துரு. இந்த மாதிரி விஷயத்த நான் மறக்க மாட்டேன். எந்த மாதிரி? ப்ராஜெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதான் சொன்னேன். சரி, ஏன் இங்கே நிற்கிற? வீட்டுக்கு வா. இல்லை ஜெஃப், நான் அப்படியே கிளம்புறேன். அப்பா அம்மாவை கேட்டுன்னு சொல்லு. ஏன் அதை நீ வந்து கேட்க மாட்டியா? இன்னொரு நாள் வர்றேனே, இதுக்கு என்ன அவசரம்? சரிடா. வேற என்ன? வேற என்ன வாங்கிக்கல. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? இங்கே நின்று பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க. இங்க ஏரியால எது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? சீச்சி, நான் ரொம்ப நல்ல பையன். தெரியும் ஆதி, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். நான் கிளம்பட்டா? பை. டேய், ப்ராஜெக்ட் பத்திரம். ரொம்ப பத்திரமா பாத்துக்க. ஆதி, ஹலோ. டேய் இல்லைங்கோ. சொல்லுங்கண்ணே. என்னடா இன்டர்வியூ போனால் என்னாச்சு? இப்போதான் முடிஞ்சு. நல்லா பண்ணியிருக்கேன். ஓகேடா, நல்லா பண்ணியிருந்தா ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. அதெல்லாம் இல்லைண்ணே. என்னடா இல்லை? ஹலோ. இருக்கேண்ணே. சொல்லுடா, என்னாச்சு?
இல்லைண்ணே என் சேலரி கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன செய்யறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நான் படித்ததுக்கு இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லைண்ணே. சரிடா, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு தெரிலண்ணே, நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்யட்டும். அந்த வேலை வேணாம்டா, பார்த்துக்கலாம். இல்லைண்ணே, நான் ரொம்ப நாளாக வீட்டில் வேலை இல்லாமல் தானே இருக்கேன். நான் உங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. ஏய், என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? நாங்கள் என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கோமா நீ பாரமாக இருக்கேன்னு? ஏன் தேவையில்லாமல் யோசிக்கிற? உனக்கான டைம் வரும்டா, யாருக்கு தெரியும்? அப்போ நீ கூட நம்ம மொத்த ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி ஆகலாம். எங்கண்ணே, என்னால் என்னையவே பார்த்துக்க முடியல. இது என்னோட 33வது இன்டர்வியூ. எங்கே போனாலும் 10,000 தான் சேலரி. ஆனால் ஃபீஸ் மட்டும் லட்சக்கணக்கில் கட்டி படித்தோம். சரி இதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா வேலை தேடி போகிறது ஒரு வேலைக்கு. ஆனால் அங்கே போனோன்னே வேறு வேலை கொடுக்குறாங்க. எதுக்குடா படித்தோன்னு இருக்குண்ணே. இப்போ சம்மதெல்லாம் விட்டுட்டு நான் அவங்களோட கடையிலே இருந்துறேண்ணே. டேய், என் கூட கடைக்கு வரதுக்கு அவனை படிக்க வச்சேன். நீ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னனால தான் சரி கடைக்கு வான்னு சொன்னேன். நீ இதான் உன்னோட நிரந்தரமான வேலை நினச்சிட்டு இருந்தானா கடைக்கே வராத. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? நான் அந்த கடையில் அவங்க கூட இருக்கனால தான் எனக்கு சும்மா இருக்கின்ற நினைப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ அங்கேயும் வர வேணாண்ணா? நான் வர வேணாம்லாம் சொல்லலை. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வா. இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் வேலை தேடு. ஆனால் இதையே உன் வேலை ஆக்கிக்கணும்னு மட்டும் நினச்சிடாத. சரிண்ணே, நான் ட்ரை பண்ணுறேன். ம். டேய் இருடா, அம்மா லைனில் வராங்க. சொல்லுமா. என்னடா இளங்கோ இன்டர்வியூ போனேன், ஆளவே காணா? இதா இங்கேதாம்மா இருக்கான். என்ன கடைக்கு வந்துட்டானா? ஏம்மா ஃபோனில் இருக்காம்மா. டேய் பேசுறா. ஆமா நான் தான் பேசுகிறேன். ஏ இளங்கோ, எப்படா வருவ? நான் வந்துடுறேம்மா. ஏண்டா இன்டர்வியூ போனேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா? அம்மா செலக்ட்லாம் ஆகிட்டாம்மா. அப்புறம் என்னடா? நம்ம பையன்தான் வேலை வேணான்னு சொல்கிறாரு. ஏன் என்னவா அவனுக்கு? அவனுக்குலாம் வேலை கிடைக்கிறதே பெருசு. அங்கே அவர் படித்ததுக்கு ஏற்ற வேலை இல்லையா, அதுவும் சம்பளம் வேற கம்மியாக தராங்களாம். அதான் ஐயா சோகமாக இருக்காரு. டேய் இளங்கோ, இதுக்கு போய் அமைதியா இருப்ப? வேலை வரும்போது வரட்டும். அது வரைக்கும் அண்ணன் கூட கடையில ஒத்தாசையா இரு. மா நீ ஒத்தாசைக்கு வர சொல்கிற, அவன் முழுசாவே இங்கே இருக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் முழுசாவே அங்க இருக்க முடியும்? அவனுக்குன்னு ஒரு தொழில் இருந்தா தானே அவன் வாழ்க்கை நல்லா அமையும். அந்த ஜோசியக்காரன் அப்பவே சொன்னேன், இவருக்கு நேரம் சரியில்லை, இப்படிதான் புலம்புவான்னு. அவன் சொன்ன மாதிரி கரெக்டா இருப்பா இளங்கோ. நாளைக்கு கருப்பு சாமிகளுக்கு 100 போட்டா சரியாயிரும்டா. ஏமா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணன் பேசுனது கேட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டேன், அவ்வளோதான். சும்மா தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதீங்க. நான் வரேன், வைங்க. கேக்குறான். சரி விடுமா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிடா. மா நைட்டுக்கு எதுவும் சமைச்சிடாத, நான் வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வரேன். சரி வச்சிடுறேன். என்ன மகிழ் மாதிரி இருக்கு? மகிழ், என்னடி இங்க உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லையா? அதான் பைப்ல தண்ணி திறந்த மாதிரி கொடமா கொட்டுதே. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இந்த அதற்ற வேலைலாம் உன் வீட்டோட வச்சுக்கோ. உன் முகரைய பார்த்தா தெரியாதா எது இருக்கா இல்லையான்னு? உன்னால என்ன பண்ண முடியும் என் பிரச்சனைய சொன்னா? ஹலோ சார். ஏமா கடையை காலி பண்ணிட்டே இல்லையா? நேத்து சொன்னது இப்போ வரைக்கும் பேசாம இருக்க? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. மா கடையை நீ காலி பண்ற இல்ல நான் காலி பண்ணவா? உனக்கு அவ்வளவுதான் டைம். நாளைக்கு அங்க எந்த பொருளும் இருக்க கூடாது. இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு போயிருவேன். சார் நான் பேசுறத கொஞ்சமாவது கேளுங்க சார். மா நீ பேசல என்னால கேட்க முடியாது. நாளைக்கு வருவோம், கடை காலியா இருக்கணும். தேவையில்லாம மேல கை வைக்கிற அளவுக்கு பண்ணிடாத. போன வை. ஏன் இப்படி அழுகுற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு தெரியுமா? அந்த கடைக்காக நான் ராப்பாக்கெல்லாம் உழைச்சிருக்கேன். ஆனா இப்ப எல்லாமே மொத்தமா ஒரே நாள்ல போக போகுது. என்ன சொல்ற? எனக்கு புரியல, அழுகாம சொல்லு. என்னோட கடையை வேற லீஸ்க்கு எடுத்துட்டாங்களாம். அதனால எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம என்னை கடையை காலி பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த கடை இல்லாம நான் என்ன செய்வேன்? கடை தானே, விடு, நம்ம வேற கடையை பாத்துக்கலாம். எப்படி நான் அவ்வளவு ஈஸியா விட சொல்றேன்? இந்த கடைக்காக நான் எத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன் தெரியுமா? சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிருக்கேன். இந்த கடை இன்னைக்கு 4 பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு மொத்த காரணம் உழைப்பு தான். சரி, நீ என்ன பண்ணலான் இருக்க? அது தெரியாம தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இங்க உட்காந்தா எல்லாம் சரியாயிருமா?
வீட்ல சொல்ல வேண்டியதானே, அவங்க ஏதாவது செய்வாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இது உங்க அண்ணன் கிட்ட சொன்னியா? எனக்கு இப்படி நடா சந்தோஷப்படுற முதல் அவனா தான் இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட போய் நிக்க முடியாது. நான் எப்படா கீழே விடுவேன் சந்தோஷப்பட காத்துட்டு இருப்பான். உங்க அண்ணன் ஒன்னும் அப்படிலாம் இல்ல, நல்லவர் தான். நீ போய் கேளு, அவர் கண்டிப்பா ஏதாவது செய்வாரு. போதும் நிறுத்து. அவன் பிறந்ததை ஏன்டா பாடாத. ஒரு வாட்டி அவனை பத்தி பேசினா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். சரிப்பா, நான் எதுவும் பேசல, வேற ஐடியா யோசிப்போம். இப்படி பண்ணுவோமா? யார் ஒன்னோரோ அவங்க கிட்ட நேர்ல போய் பேசுவோமா? அதெல்லாம் நான் பேசிட்டேன். அவர் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அவர் எடுத்த முடியல தெளிவா இருக்காரு. இப்ப கூட அவர் தான் பேசினாரு. என்ன சொன்னாரு? நாளைக்கே கடையை காலி பண்ணுமா, ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இப்படின்னு ஒரு வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொல்றாரு. அடப்பாவி, இப்படியா சொன்னா? ஆமா. அப்புறம் என்ன செய்யறது? கடையை காலி பண்றதை தவிர வேற வழியே இல்ல. இவ்வளா சொல்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாலாம் வர முடியாது, நாளைக்கு பாத்துக்கலாம். இப்பவே தான் பேசி ஆகணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் தங்கச்சி விஷயமா பேசணும். தங்கச்சி விஷயமாவா? எங்க வரணும்? மலைக்கோவில் வரேன். வரேன். தங்கச்சின்னு சொன்னா மட்டும் போதும், தெரிச்சு வரான். நம்ம பேரை சொன்னா தெரிச்சு ஓடுறான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யவோ. இங்க இந்த லூசை காணோம். ஓய் சலூன் கடை. சரி சொல்லு, எதுக்கு வர சொன்ன? கீழே தள்ளுவண்டியில குட்டி குட்டியா வடை போட்டிருந்தாங்க, பாத்தியா? ஆமா, அதுக்கு என்ன போ? அதை மட்டும் வாங்கிட்டு வரியா? நான் நக்கலா? நீ எதுவுமே சொல்ல வேணாம், போடி. உடனே ரோஷம் வந்துரும். இதை பாரு, வள வளன்னு பேசி இருக்க கூடாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் இங்கேயா சொல்லுவாங்க? வா மேல. எங்களுக்குலாம் என்ன வேலையா இல்ல, சூப்பர் மார்க்கெட்டே சும்மா தான் போட்டு வந்துருக்கோம். 4 பழைய டப்பா வச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டா? உன் தங்கச்சி கடைய காலி பண்ண சொல்லிட்டாங்க, தெரியுமா? தெரியும். என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இவ்வளவு நேரம் என்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு தெரியுமா? எனக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவளோட கடையை தான் அவ அடையாளமாவே நினைச்சிட்டு இருக்கா. சந்தோஷமா இருந்த பிள்ளடா அவ. இப்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி போறா தெரியுமா? கஷ்டமா தான் இருக்கு. அந்த பிள்ளை எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் அழுகுற ஆள் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான். எனக்கு என்ன சொல்லி அவளை சமாதானம் செய்யனே தெரியல. நாங்க பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான்டா அவ ரொம்ப அழுதா. அந்த கடை மட்டும் அவ கைய விட்டு போகாம இருக்கணும்டா. ஆமா, ஏதாவது பண்ணணும். என்ன செய்ய போற? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறப்போ நான் யோசிக்காம இருப்பேனா? சரி, என்னதான் பண்ண போற? உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணா விளங்குமா? பண்ணிட்டு சொல்றேன். மவனே, நீ ரொம்ப ஓவரா தான்டா போற. பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு. இது வரைக்கும் இந்த தமிழை சாதாரணமா தானே பாத்துருப்பேன். இனிமே சரி, நான் கிளம்புறேன். ஏய், இவள நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தல, நான் பேசுறதை கேட்டு போடி. சொல்லாத, எதுவா இருந்தாலும் செஞ்சுட்டு பேசு போ. செய்யறேன் பாரு. டேய் இளங்கோ, வண்டி ஏறா. டேய், இங்க எதுக்குடா வந்திருக்கோம்? பிரசிடெண்ட்டை பார்க்கணும்னு சொன்னீங்க. பிரசிடெண்ட்டை பார்க்கறதுக்கு அவர் ஆஃபீஸ் தானே போனோம். இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, அவங்க வேலை பார்க்குற இடத்துல தான் இருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக பேசு, வேலைக்கு மட்டும் போயிடாது. அண்ணே, பிரசிடெண்ட் இருக்காரா? வர நேரம் தான் வெயிட் பண்ணுங்க. வரதுக்குள்ள டீ சாப்பிட்டு வருமா? என்ன சொல்கிறீங்க? வா போலாம்.
சார் வணக்கம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்ப்பா நீ? என்ன விஷயம்? என் பேர் தமிழ். உங்கள் கடையில் தான் நம்ம தங்கச்சி பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. ஓ ஆமாம்மா, கடையை காலி பண்ணியாச்சா? நாளைக்கு ஆள் வர போகிறாங்களே, அந்த பிளேட்டை முன்னாடியே சொல்லிட்டேனே தம்பி. ஏங்க 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு காலி பண்ணா எப்படி பண்ண முடியும்? டேய் அமைதியாடுறா. தம்பி, சின்ன பசங்களா இருக்கீங்கன்னு பார்க்குறேன். இங்கே வந்து சவுடாலாக பேசுனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐயோ சார், தம்பி பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் எப்படியோ பேசிட்டு போகிறான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன விஷயமா வந்திருக்க அதை சொல்லு. இல்லை, எதுக்காக கடையை உடனே காலி பண்ண சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஏப்பா அதான் அந்த பிளேட்டை சொல்லிட்டேனப்பா, உன்கிட்ட சொல்லலையா? கடையை நான் லீஸுக்கு விட போகிறேன். கரெக்டு தான், இருந்தாலும் உடனே கடையை காலி பண்ண சொல்கிறீங்கன்னா ஏதாவது காரணம் இல்லாமையா? தம்பி, எனக்கு 1000 காரணம் இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என் கடையை எப்பனாலும் காலி பண்ண சொல்லுவேன். அதை யாரு கேப்பா? ஐயோ சார், அது உங்கள் கடை தான், அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த கடை அங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதே என் தங்கச்சியால் தான். அந்த பிள்ளைக்கு அங்கே அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னால் பாவம் என்ன பண்ண சொல்லுங்கள்? அட்வான்ஸ் வாங்கியாச்சு, கடைக்கு ஆள் வர போகிறாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. லீஸ்க்கு யார் வரப்போறா வேணாம்னு சொல்லுங்க, நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிறோம். ஏய் என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கடைக்கு ஓனர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டேய் இளங்கோ, அமைதியாக இருக்க மாட்டியாடா? பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, குறுக்க பேசுகிற. அப்படி சொல்லி வை தம்பி, விட்டா கடையவே விலைக்கு கேட்பான் ப்ளோக்கு. ஐயோ சார், அவன் ஏன் அப்படிலாம் கேட்க போகிறான்? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் தான் கேட்க போகிறேன்.